மல்டி லேயர்ஸ் ஃப்ளோரல் டிசைன். வெறும் ஜெல் பாலிஷ் மட்டுமே யூஸ் பண்ணி எப்படி டிசைன்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எப்பயுமே டிப் வந்து பஃப் பண்ணிக்கோங்க. டிப் பஃப் பண்ணாமல் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஷைனஸில் மேலே ஜெல் பாலிஷ் வந்து உரிச்சிட்டு வந்துடும். ஸோ நீங்கள் மேலே இருக்க ஷைனஸ் ரிமூவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் போங்க. பஃபர் எடுத்துக்கோங்க. பஃபர் எடுத்து மேலே இருக்க ஷைனஸ் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும் அந்த ஷைனஸ் இல்லாமல் இருக்கும். இப்போது அசிட்டோன் ஃப்ரீ வச்சு மேலே ஃபுல்லாக தொடச்சிருங்க. அசிட்டோன் ஃப்ரீ வச்சு ஃபுல்லாக தொடச்சிருங்க. தொடச்சதுக்கப்புறம் பேஸ் கலர் அப்ளை பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா டைரெக்டாக மேலே ஒயிட் கலரில் டிசைன் பண்ணலாம். ஃப்ளோரல் டிசைன் ஒயிட் கலர்லேயே நீங்கள் பண்ணலாம். நான் இந்த மாதிரி ஒயிட் கலர் எடுத்திருக்கேன். ஒயிட் கலர் எடுத்துகிட்டு டிசைன்ஸ் பாருங்கள். நீங்கள் பக்கத்தில் கூட வரையலாம். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் தள்ளி கூட வரையலாம். உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நீங்கள் ப்ளூமிங் ஜெல் யூஸ் பண்ணியும் இந்த மாதிரி டிசைன் பண்ணலாம். அது அழகாக இருக்கும். எந்த டிசைனும் டச் பண்ணாத அளவுக்கு நீங்கள் பண்ணிங்கன்னா அழகாக இருக்கும். ஸோ டச் பண்ணாமல் பண்ணுங்கள். இங்கேயும் அதே மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வரைஞ்சிட்டு 30 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் டைம் க்யூர் பண்ணுறதுனால 30 செகண்ட்ஸ் போதும். நான் 30 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணிக்கிறேன். இப்போது நான் க்யூர் பண்ணிட்டேன். க்யூர் பண்ணதுக்கப்புறம் அசிட்டோன் ஃப்ரீ வச்சு மேலே தொடச்சிக்கிறேன். அந்த ஸ்டிக்கினஸ் ரிமூவ் பண்ணுறதுக்காக தொடச்சிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு பீச் கலர் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு மேலே அப்ளை பண்ணுறேன். இது வந்து உங்களுக்கு கீழே இருக்க லேயர் தெரிகிற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி அப்ளை பண்ணுங்கள். அந்த மாதிரி ஜெல் பாலிஷ் இருந்தால் அப்ளை பண்ணுங்கள். இந்த மாதிரி கலர்ஸ் இருந்தால் இந்த மாதிரி கலர் யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் எந்த கலர் வச்சுருந்தாலும் சரி, அதை வந்து பேஸ் கோட்டில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு லைட் கலராக வரும். நெக்ஸ்ட் இதை 60 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணணும். செகண்ட் டைம் க்யூர் பண்ணுறதுனால 60 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணணும். இப்போது 60 செகண்ட்ஸ் நான் க்யூர் பண்ணுறேன். இப்போது நான் க்யூர் பண்ணிட்டேன். க்யூர் பண்ணதுக்கப்புறம் அசிட்டோன் ஃப்ரீ வச்சு மேலே ஃபுல்லாக தொடச்சிடுறேன். அந்த ஸ்டிக்கினஸ் வந்து ரிமூவ் பண்ணிடணும். ஸோ அந்த ஸ்டிக்கினஸ் ரிமூவ் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு மறுபடியும் இதே மாதிரியே ஒயிட் கலர் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணோம் இல்லையா, அது மாதிரியே அதுக்கு மேலேயே நீங்கள் அப்ளை பண்ணணும். அதுக்கு மேலேயே இல்லை, கொஞ்சம் பக்கத்தில் அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் அது வந்து டபுள் லேயராக தெரியும். அதே மாதிரி இங்கேயும் பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு 120 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணணும். இப்போது நான் 120 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணுறேன். இப்போது நான் க்யூர் பண்ணிட்டேன். க்யூர் பண்ணதுக்கப்புறம் அசிட்டோன் ஃப்ரீ வச்சு மறுபடியும் தொடச்சிக்கோங்க. அசிட்டோன் ஃப்ரீ வச்சு நல்லா தொடச்சிருங்க. தொடச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் பாருங்கள். இது வந்து ஆம்ப்ரே டூல், ஓகேங்களா? இது ஆம்ப்ரே ஸ்பாஞ்ச். இதை இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி இதில் பிக் பண்ணிக்கோங்க. பிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு சென்டரில் என்ன கலர் அப்ளை பண்ணணுமோ அந்த கலர் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு லைட்டாக டச் பண்ணிங்கன்னா போதும். இந்த சென்டரில் மட்டும் நீங்கள் இப்படி அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபுல் ஒயிட்டில் பண்ணக்கூடாது. கொஞ்சம் சென்டரில் மட்டும் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அழகாக இருக்கும். இதுக்கு நடுவில் உங்களுக்கு ஏதாவது
ரொம்ப டார்க் கலர்ஸ் நீங்க அப்ளை பண்ணணும்னா அப்ளை பண்ணலாம். அதுவும் அழகா இருக்கும். அப்படி இல்லன்னா, இப்போ இத க்யூர் பண்ணிட்டு கூட நீங்க பண்ணலாம். இப்போ இத நான் க்யூர் பண்ணிடுறேன். 120 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணணும். இப்போ நான் 120 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணிட்டு, நெக்ஸ்ட் மேல அப்ளை பண்றேன். இப்போ நான் க்யூர் பண்ணிட்டேன். க்யூர் பண்ணதுக்கப்புறம் அசிட்டோன் ஃப்ரீ வச்சு தொடச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்து நீங்க எத்தன முறை க்யூர் பண்ணாலும், ஒரு முறை எத்தன முறை க்யூர் பண்ணாலும், நீங்க வந்து அந்த மாரி தொடச்சிடணும். தொடச்சதுக்கப்புறம், இந்த மாரி கொஞ்சம் கொஞ்சம் லைனர் பிரஷ் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு சென்டர்ல மட்டும் கொஞ்சம் டாட் டாட்டா வைங்க. அது அழகா இருக்கும். அதே மாரி இந்த இடத்துலயும். இந்த மாரி வச்சுட்டு உடனே க்யூர் பண்ணிடுங்க. இப்போ நான் க்யூர் பண்ணிட்டேன். க்யூர் பண்ணிட்டு மறுபடியும் இது மாரி ஒரு பிளாக் கலர் எடுத்திருக்கேன். ஸோ இந்த பிளாக் கலரையும் சென்டர்ல அது மாரி அங்கங்கன்னு வைங்க. உங்களுக்கு அது பார்க்கவே அழகா இருக்கும். இது எல்லாமே வந்து என்னோட ஷார்ட்ஸ்ல போட்ட டிசைன் தான். உங்களுக்கு திரும்பி லாங் வீடியோல எப்படி பண்ணணுன்றது தான் நான் சொல்லிக் குடுத்துட்டுருக்கேன். இப்போ 120 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணிக்கோங்க. இப்போ நான் க்யூர் பண்ணிட்டேன். க்யூர் பண்ணதுக்கப்புறம் அசிட்டோன் ஃப்ரீ வச்சு துடைக்கணும். ஒரு முறையும் நீங்க இது மாரி பண்ணும்போது தொடச்சிருங்க. இப்போ மறுபடியும் சென்டர்ல ஒயிட் டாட் வச்சுருங்க. அது கொஞ்சம் பார்க்க அழகா இருக்கும். அதுக்காக தான். இப்போ 120 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணிக்கோங்க. இப்போ நான் க்யூர் பண்ணிட்டேன். க்யூர் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் அசிட்டோன் ஃப்ரீ வச்சு தொடச்சுக்கோங்க. தொடச்சிட்டு இப்போ ஃபைனலா டாப் கோட் அப்ளை பண்ணணும். டாப் கோட் எடுத்து டிப் ஃபுல்லா நல்லா தாராளமா அப்ளை பண்ணுங்க. ஃபைனலா க்யூர் பண்ணும்போது 120 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணிடுங்க. இப்போ நான் 120 செகண்ட்ஸ் க்யூர் பண்றேன். இப்போ நான் க்யூர் பண்ணிட்டேன். ஃபைனலா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இந்த டிசைன்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கீழ கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் இல்லன்னா ஆஃப்லைன் கிளாஸ் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா எனக்கு டிஎம் பண்ணுங்க. வாட்ஸ்அப் நம்பர் 9489551523 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுக்கு என்கிட்ட கிளாஸ்க்கு வரவங்களுக்கு வந்தாங்க, போனாங்க அப்படின்னு இல்லாம, நீங்க ப்ரொஃபஷ்னலா உங்கள ஃபுல் ட்ரெயின் அப் பண்ணி வெளியில அனுப்புவேன். அந்த அளவுக்கு உங்களுக்கு எல்லாமே நாலேட்ஜ் எல்லாமே வந்து பிராக்டிஸ் எல்லாமே குடுத்து தான் உங்கள வெளியில அனுப்புவேன். உங்களுக்கு யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ப்ராடக்ட்ஸ் ஹோல்சேல்ல வேணும்னாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். உங்களுக்கு டைரக்ட்டா நீங்க வாங்கணும்னாலும் வாங்கிக்கலாம். இல்ல உங்களுக்கு ஹோல்சேல் ப்ராடக்ட்ஸ் வேணும்னா 9489551523 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஆன்லைன் கிளாஸ் வேணுன்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஆஃப்லைன் கிளாஸ் வேணுன்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.